இன்று காலை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போதே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமான நிலையத்திற்கு சென்று டெல்லிக்கு அவர் செல்வதாக தகவல் வெளியானதிலிருந்தே இந்த பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. அவர் அதிமுகவின் புதிய அலுவலகத்தை பார்ப்பதற்காக சென்றேன் என்று அங்கு அளித்த பேட்டியில் கூறிய அடுத்த ஒரு 2 மணி நேரத்தில் இப்போது உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். இந்த சந்திப்பானது எதற்கு என்பது அவர் வெளிப்படையாக வெளியே வந்து பேட்டி அளிப்பாரா அல்லது அதிமுக பாஜகவுடன் கூட்டணியில் முதல் கட்ட பேச்சுவார்த்தையாக இது முடிவுறுமா என்பது இன்னும் சில நிமிடங்களில் தெரிய வரும். எது எப்படி இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி அமைவது உறுதியாகிவிட்டது என்பதே இந்த ரகசிய சந்திப்பு மீண்டும் ஒரு வலுத்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இதில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மட்டும் அமித்ஷாவை சந்தித்தால் பரவாயில்லை. எஸ் பி வேலுமணி மற்றும் கே பி முனுசாமி, சி சண்முகம், எம்பி தம்பித்துரை உள்ளிட்டோரும் அமித்ஷாவுடன் இந்த சந்திப்பின் போது உடன் சென்றிருக்கிறார்கள். அந்த ஆலோசனையின் அடுத்த கட்டத்தை எவ்வாறு செய்வது என்பது குறித்தும் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் டெல்லிக்கு 2வது விமானத்தில் அவர்கள் சென்றார்கள். எஸ் பி வேலுமணியும் கே பி முனுசாமியும் இப்போது அமித்ஷாவை சந்திக்கிறார்கள். உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை இந்த சந்திப்புக்கு முன்னதாக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் அமித்ஷாவை சந்தித்தார். அவர் இந்த அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு தூதராக செயல்படுகிறாரோ என்ற சந்தேகமும் எழுந்து வந்தது. இந்த சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த சந்திப்பு இப்போது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் எடப்பாடி பழனிசாமி வெளியே வந்து தொகுதி மறுசீரமைப்பு, இருமொழி கொள்கை குறித்து தாங்கள் சந்தித்து பேசியதாக அல்லது தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை தொடர்பாக மனு கொடுத்ததாக கூறினாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஆனால் இது அதிமுக பாஜக கூட்டணியை அமைவதற்கான ஒரு முன்னோட்ட முதல் சுற்று பேச்சுவார்த்தை சந்திப்பு என்றுதான் தெரிகிறது. தஸ்னிமா பானு. விரிவான விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.